கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் லீலி புஷ்பத்தை போல் மலர செய்கிறார். இது 12வது செய்தியை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்மிலே பலன்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தி நம்ம எங்க இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். சரி, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அப்ப ஒரு லீலி புஷ்பம் மலருகிறது. மலரும் போது அதில் ஒரு வாசனை வீசும். அந்த வாசனை என்ன செய்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு லீலி புஷ்பம் மலருகிறது. அந்த லீலி புஷ்பம் மலர்கிற லீலி புஷ்பத்தில் ஒரு வாசனை. அந்த வாசனை என்ன செய்கிறது, அதான் செய்தி. வாசிப்போமா? உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 1 வசனத்துல வாசனை உள்ள லீலி புஷ்பத்தை நோக்கி போகிறது யாருன்னா, நம்முடைய ஆண்டவர். மணவாளன் போகிறார். காரணம், அது ஈர்ப்பு சக்தி இருக்குது. உன் நேசர் எங்கே போனார்? கேள்வியோட ஆரம்பிக்கும். எங்கே போனார்? தோட்டத்துக்கு போகிறார். எதற்காக போகிறார்? ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. அந்த ஸ்திரீகளுக்குள்ள ரூபவதிங்கிற ஒரு அழகு ஆண்டவர் இருக்குது. மணவாட்டின் அழகு மணவாளனை ஈர்க்கிறது. உன் நேசர் இவ்விடத்துக்கு போனார், போய் விட்டார். உன்னுடனே நாங்களும் அவரை தேடுவோம். 2வது வசனம். இது ஆழமான காரியத்தை மனித புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். சினிமா நடிகைகளுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஆனா ஒரு வாசனை இருக்காது. துர்வாசனை ஒரு கிட்ட போயிட்டீங்கன்னா. ஆனா உங்க அம்மா ஒரு பிரியாணி செய்யறாங்க வச்சுக்கோங்க. சொல்லியிருக்காங்க, நான் அம்மா பிரியாணி செய்யறேன்னு சொன்னா அந்த ஒரு மணிக்கெல்லாம் ஒரு வாசனை வீசும். அந்த வாசனையில எல்லாரும் அப்படியே அட்ராக்ட் பண்ணுவாங்க. அம்மா செஞ்ச பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ காரணம், அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வாசனை வரும். அதனாலதான் உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 2வது வசனம், தோட்டங்களே மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யாவும். பாத்தீங்களா, லீலி புஷ்பத்தை கொய்யவும். ஆண்டவருக்கு எத்தனையோ பூக்கள் இருக்கு. குறிப்பாக ரோஜா. ரோஜா மிக மிக அழகான ஒரு, அதற்கு வாசனை சொல்றாப்புல எல்லாம் இருக்காது. அத்தர் தயாரிப்பாங்க, ஆனா வாசனை வீசாது. எதுக்கு வாசனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீலி புஷ்பத்துக்கு ஒரு வாசனை இருக்குது. அந்த லீலி புஷ்பத்தை தான் ஆண்டவர் நோக்கி வர்றார். ரோஜாக்கு எத்தனையோ ஒரு
பாடல்கள் எழுதுவாங்க. ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஒரு பொயட் உட்கார்ந்தான்னா அந்த ரோஜாவுடைய அழகை வர்ணிக்கிறத பார்க்கணும். அதை ஒரு ஹீரோயினுக்கு ஒப்பிட்டு எழுதும் பொழுது அது ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற வாசனை ஆண்டவரை இருக்காது. ஒரு ஒரு உலக மக்களை வேணா அது இருக்கும். ஆனா ஆண்டவர்களுக்கு என்ன தேவைன்னா, தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்திற்கும் கந்தவர்க்க பார்த்திக்கும் போன கந்த வர்த்தகம் வாசனை. சரி, இதான் நம்முடைய செய்தி. ஆண்டவர் எதற்காக தோட்டத்துக்கு போகிறார்? தன்னுடைய லீலி புஷ்பங்கள் அது அவரை அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்றதுனால ஆண்டவர் நினைக்கிறார், மேய்கிறார். எத்தனையோ செடி கொடிகள் இருக்கு. வாசிப்போமா? இந்த உன்னத பாட்டுல ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை நம்ம பார்க்கலாம். இந்த தோட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போயிடும். பாருங்க, 4வது அதிகாரம் 13 உன் தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா 2 வகையான செடிகள் இங்க பார்க்கலாம். ஒரு செடிக்கு என்ன இருக்குன்னா அது அதாவது ஃப்ரூட் பலன் கொடுக்குது. ரிவா மாதுளை செடி மாதுளை பழம் கொடுக்கும். இந்த மாதுளை பழத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அலோபதி மெடிசன் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளக்காரங்க கொண்டு வந்தது. அன்னைக்கு இயற்கை மருந்து தான் இருந்துச்சு. அந்த காலத்துல நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய், அதாவது சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் உங்க நோய்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார். நம்ம மருந்து கடையில அது கிடைக்காது. என்ன எழுதுவார்னா மாதுளை சமூலம் அப்படின்னு எழுதுவார். சமூலம்னா ஃபுல். அந்த சீட்டை வாங்கினீங்கன்னா அந்த கடைக்காரர் என்ன செய்வார்னா ஒரு 4 மாதுளை இலையை எடுத்து வைப்பார், 4 மாதுளை பட்டை, ஒரு மாதுளை பிஞ்சி 2 எடுத்து வைப்பார், அப்புறம் மாதுளை வேர். அதாவது இந்த மாதுளை மரத்திற்கு எல்லாமே யூஸ்ஃபுல், பிரயோஜனம் உள்ளது. ஆனா அட்ராக்ட் பண்ணது, வாசனை இருக்காது. அடுத்து பாருங்க, குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூப வர்க்கங்கள். அடுத்து பாருங்க, அடுத்த செக்ஷன் பாருங்க, வெள்ளை போல செடி, சந்தன விருச்சங்கள், சகலவித கந்தக செடி உள்ள சிங்கார வனம். இந்த சிங்கார வனத்துக்கு ஆண்டவர் போக மாட்டேங்கிறார். அவர் எங்க போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தோட்டத்துக்கு எங்க போகிறார்? தோட்டத்துக்கு இமேகிறார். 6:2. அந்த தோட்டத்துல இத்தனை மரங்கள் இருந்தாலும் அவருக்கு ஈர்ப்பு எது மேல இருக்குதுன்னா லீலி புஷ்பத்து மேல இருக்கு. அந்த லீலி புஷ்பத்திற்கு என்ன ஒரு வாசனை. அந்த வாசனைக்காக ஆண்டவர் வருகிறார். சரி, இப்ப ஒரு தேனி இருக்கு. அந்த ஹனிபி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தேன் இருக்கோ அங்க போகும். ஒரு உதாரணத்துக்கு இந்த வேப்பம்பூ மேக்சிமம் பூக்கும் பொழுது அது அந்த வேப்பம்பூல இருக்கிற தேன் எல்லாத்தையும் உறிஞ்சு அந்த தேனுக்கு அந்த லேசா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அந்த வேப்பம் பூ நம்மளே இருக்காது, நம்ம அங்க போக முடியாது. ஆனா ஒரு தேனி அது அழகா போய் அது எப்படி அது மேல உட்காருது, எப்படி அதை அந்த ஸ்ட்ராவை உள்ள விட்டு உருவின்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்த தேனிலிருந்து வெளியே கொண்டு வர்றார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். இப்ப 2 வகையான ஆடுகள் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வெள்ளாடு, செம்மறியாடு. இந்த வெள்ளாட்டுக்கு என்ன ஒரு குணாதிசயம் இருக்குன்னா, எதனாலும் சாப்பிடும். ஒரு போஸ்டர் இருக்கும், அதை அப்படியே காலை மேல வச்சு அந்த போஸ்டர் சாப்பிடும். பிளாஸ்டிக் பையன் சாப்பிட்டு தின்னு போயிடும், செத்து போயிடும், கண்டதெல்லாம் திங்கிடும். அதுக்கு மேய்ப்பனே தேவையில்லை, இஷ்டத்துக்கு அது நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு செம்மறியாடு அப்படி கிடையாது. செம்மறியாடு தலையை குனிஞ்சு போயிட்டே இருக்கும். அது புல்லை மட்டும்தான் சாப்பிடும். அது எப்படி புல்லை மட்டும் சாப்பிடுமோ அது போல ஒரு தேனீக்கு ஒரு பவர் இருக்கு, போய் அதை எடுத்து அதை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு. இதுதான் ஆண்டவர் உண்டாக்குற தோட்டம். இந்த சிங்கார வனத்துல ஆண்டோடைய பிரியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசனை, அது லீலி புஷ்பத்துக்கு வாசனை. ஆண்டவர் வேற எதை தேடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லீலி புஷ்பத்தை கொய்கிறாரு. அடுத்து அவர் இந்த உலகத்துல எத்தனையோ சபைகள் இருக்காங்க, கோடான கோடி சபைகள், லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்காங்க, லட்சக்கணக்கான சபை ஊழியக்காரர் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் எல்லாரையும் பார்க்க மாட்டேங்கிறார். யாரை பார்க்கிறார் பார்ப்போமா? உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 8வது வசனம், ராஜஸ்திரீகள் 60 பேர். இந்த ராஜஸ்திரீகள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்க ஆலயத்துக்கு நீங்க எல்லா ஆலயம், எங்க ஆலயம் எங்க உதாரணமா சொல்றோம். அங்க ராஜஸ்திரீ யார் அப்படின்னு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அப்புறம்
செக்ரட்டரி, ட்ரெஷரர், பிசி மெம்பர்ஸ். இந்த பிசி மெம்பர்ஸ் தான் காணிக்க வாங்க போவாங்க, வேற யாரும் அதை போகக்கூடாது. எலெக்ஷன் ஜெயிச்சாச்சுன்னா அவங்களுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கு. இவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு 60 பேருங்கிறாரு. அடுத்து பாருங்க, மறுமனையாட்டிகள் 80 பேர். இந்த மறுமனையாட்டிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபையில் இருக்கிற விசுவாசிகள். இப்போ நாங்கெல்லாம் எங்கள் ஆலயத்தில் வந்தாச்சுன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நாங்கள் உட்காந்துரும். அது அன்ரிட்டன் அங்கே தான் நாங்கள் உட்காரோம். இது மறுமனையாட்டி. லிமிட்டட் மக்கள் தான் வருவாங்க ஆலயத்துக்கு. அது எங்கள் ஆலயத்துக்கு வந்தால் தான் தெரியும். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. எப்போ பார்த்தீங்கன்னா கன்னிகைகளுக்கு தொகை இல்லை. இந்த கன்னிகை அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இந்த நாட்கள் எல்லாம் கூட்டம் அலம் போதும். நாங்கெல்லாம் முன்னாடியே போய் அந்த இடத்துல போய் உட்காரணும், அந்த இடம் சீட்டு பறி போயிடும். அளவே இருக்காது. அன்லிமிட்டெட் பீப்புள் இருக்காங்க இடத்துல. அதான் தொகையே இல்லைங்கிறார் ஆண்டவர். ஆனால் 9வது வசனம் பாருங்க, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. அந்த புறா உத்தமிங்கிற ஒருத்தி ஆண்டவர் ஈர்க்கிறார். ஆண்டவர் எத்தனை டிக்கெட் நீ பார்க்க மாட்டேங்கிறாரு. மறுமனையாட்டியை பார்க்க மாட்டேங்கிறாரு, ராஜஸ்திரியில பார்க்க மாட்டேங்கிறாரு. என் புறா எங்க, என் புறா எங்கன்னு ஆண்டவர் தேடிக்கிறார். அது அட்ராக்ட் பண்ணுது. எப்படி லீலி புஷ்பம் அந்த வாசனை ஆண்டவர் ஈர்க்கிறதோ அதுபோல இது ஈர்க்கிறது. இதனாலதான் இந்த ராஜஸ்திரி என்பது ஆண்டவர் எதைத்தான் பார்க்கறோம்னா புறாவைத்தான் பார்க்கிறார். இந்த புறாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள பிச்சு இருக்காது, கசப்பு இருக்காது. அது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பறவை. அது ரொம்ப அலர்ட்டா இருக்கும். எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த புறாக்கள் தண்ணி குடிக்க வரும். நான் உள்ள தொட்டிக்குள்ள கிடப்பேன். அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது உட்காந்து என்னைய பார்க்கும். அப்படி தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும், நான் இவன் நீ வந்து செய்ய போறான்ட்டு. அது கொஞ்சம் டக்குனு குடிச்சிட்டு பறந்து போயிடும். அலர்ட். நம்மளும் அப்படி அலர்ட்டா இருக்கணும். அதான் என் புறா. இந்த புறாவை நம்ம பார்ப்போமா? 9வது வசனம், உன்னத பாட்டு 6:9. என் புறாவோ என் வித்தமியோ ஒருத்தி. புறா அலர்ட்னஸ். இந்த புறாட்ட என்ன ஒரு குணாதிசயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல குணாதிசயங்கள் இருக்கு. நான் ஒன்று சொன்னேன், பிச்சு கிடையாது. 4வது அதிகாரம் 1 வசனத்துல ஏன் ஆண்டவருக்கு அந்த புறாவை பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ரூபவதி. ஆண்டவருக்கு உலக பிரகாரமான அழகுள்ள பெண்கள் எல்லாம் நீங்க பார்க்கத்தான பிடிக்கிறது. லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, அவங்க நடக்கும்போது நடக்கிற ஸ்டைல், என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு நடப்பாங்க. ஆனா அந்த அழகெல்லாம் வீண், மாயை, அழிஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 1 வசனத்துல நீ ரூபவதி. ஆண்டவர் ஒரு மனவாட்டியை பார்த்து நீ ரூபவதிங்கிறார். அவர் ரூபவதினு சொன்னார்னா இது உலக பிரகாரமான அழகு கிடையாது, ஆவிக்குரிய ஒரு அழகு. அந்த அழகு ஆண்டவர் என்ன செய்து ஈர்க்குது. அதான் லீலி புஷ்பத்தை அவர், லீலி புஷ்பனுடைய வாசனை அவர் ஈர்க்குது. சரி, உன்னதப்பட்ட 4வது அதிகாரம் என் பிரியமே. எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமா மாற முடியுமா? நோ, சான்ஸே கிடையாது. எல்லாராலும் ஆண்டவருக்கு பிரியமா மாற முடியும். ஒரு சிலரால தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். அதனாலதான் இந்த செய்தி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓசியா 14வது அதிகாரம் 5வது இந்த செய்தி நமக்கு ஆரம்பிச்சேன். நான் இஸ்ரேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அந்த லீலி புஷ்பம் மலரும் போது என்ன செய்யும்னா ஒரு வாசனை வீசும். அந்த லீலி புஷ்பம் எங்க இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 1 வசனத்துல லீலி புஷ்பம் ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்குது. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே உன் நேசர் எங்கே போனார்? 2வது தோட்டத்திற்குள் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும். அப்ப ஆண்டவருக்கு இந்த லீலி புஷ்பத்து மேல ஒரு அட்ராக்ஷன். அது மலர்ந்தோட வாசனை வீசு. ரோஜா செடி அழகா இருக்கும். இந்த சிகப்பு ரோஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்கும், தொடரணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கு இந்த வாசனை கிடைக்காது. அதை பார்த்து ஆண்டவர் ஈர்க்கப்பட்டு வர மாட்டார். ஆனா நம்ம பார்க்கறது ஒரு வாசனை ஆண்டவர் ஈர்க்குது. ஈர்த்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என் நேசர் தமது தோட்டத்திற்கும் கந்தவுல பார்த்துக்கணும். நான் என் நேசருடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். மேய்கிறது யார் மேய்வாங்க சொல்லுங்க? ஆடு மாடுதான் மேய்க்கும். ஆனா ஆண்டவர் மேய்கிறார். மேய்கிறார்னு என்ன அர்த்தம்னா அவருக்கு அந்த லீலி புஷ்பத்தை பார்க்கும் ஒரு சந்தோஷம்.
இது என்னுடைய மனவாட்டி. என் மனவாட்டி எவ்வளோ அழகா இருக்கா, என்னை ஈர்க்கிறா, என்னை இழுக்கிறா, நான் வந்துட்டேன். இதுதான் அதனுடைய கான்செப்ட். சரி, இங்க 4வது அதிகாரம் முதல் வசனத்துல நீ ரூபவதி. ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, நீ ரூபவதி. என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களை. முக்காட்டு, முக்காடு போட்டாச்சுன்னா ஆண்டவர் தான் பார்க்க முடியும். அந்த கண்கள் ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்து உன் கண்கள் புறா கண்களை போடு. புறா கண்கள் எங்க பார்க்கணும்னா மேல பார்க்கும், கீழே பார்க்கணும். பரலோகத்தை பார்க்குது, பூமியை பார்க்குது. இந்த பூமியிலிருந்து ஒரு நாள் நினைச்சு அந்த பரலோகத்துக்கு போயிடுவேன். அதான் கீழ் ஒரு பார்வை, மேல் வரும். இங்க அது சுத்தியெல்லாம் அது பார்க்க தெரியாது. ஏன் அது புறா கண்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் 14வது வசனத்துல உன்னத பாட்டு 2:14 கண் மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களிலே மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற புறாவே, மறைவிடங்களிலே கண்மாலையேன் வெடிப்பை வைத்து காரத்தால் மூடுகிறேன், என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே. கண்மலை வெடிப்பு. மோசேக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஆண்டவரே நம்முடைய மகிமையை பார்க்கணும் சொல்லி. மோசே ஆண்டவருக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட். முகமுகமா ஆண்டவர் தரிசிக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னைய பார்த்தா ஒருவேளை இருக்க மாட்டான்னு செத்து போயிடுவான். ஆனாலும் கண்மலையின் வெடிப்புன்னு இருக்கியா, அங்க நீ வந்து ஒளிஞ்சு கொள்ளு. நான் என்னுடைய கரங்கள்லாம் உன்னை மூடுவேன். அப்படியே மூடி இருக்கும் பொழுது நீ என் பின்பக்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்மலையின் மறைவில் ஆண்டவர் ஒளித்து வைக்கிறார். யார? மோசைய ஒளித்து வைத்து கடந்து போகிறார். இதுதான் கண்மலையின் வெடிப்பு. பார்ப்போம். மறைவிடத்தில் தங்குற என் புறாவே. ஆண்டவர் என் புறாவேங்கிறார். அது யாருங்க என் புறா? கொஞ்சம் பார்ப்போமா அந்த புறா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரத்துக்குள்ள நம்ம முதல் அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம். 15 என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். புறா கண்கள் வனவாட்டிக்கு இருக்கு, அவர் கண்கள் புறா கண்கள். ரெண்டுமே புறா கண்கள். அப்படி இருக்கிறதுனால தான் இங்க பாக்குறீங்க. 16 நீர் இன்பம் உள்ளவர், நீ ரூபவதி என்னேசரே, நீர் இன்பம் உள்ளவர், நம்முடைய மஞ்சம் பசுமை. மஞ்சம், மஞ்சங்கிறது நம்ம படுத்திருக்கிறது. மணவாளன் மணவாட்டி இலைப்பாருகிற ஒரு இடம் மஞ்சம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மஞ்சத்துல இருக்கக்கூடாதப்பா, நீ வெளியே வரணும் அப்படிங்கிறாரு. பாப்போமா? பத்தாவது என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என்றபோது எழுந்து வா. அப்ப படுத்தே கிடக்காத, எனக்கு ஊழியம் செய்ய எழுந்து வா. எனக்கு நீ ஊழியம் செய்தா அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணணும், வாசனை வீசணும், ஊழியச்சு எழுந்து வா, எழுந்து போகணும். எழுந்து போனா தான் ஆண்டவர் பிடிக்கும். இதோ மாறி காலம் சென்றது, மாலை பெய்ந்து ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. புஷ்பங்கள் என்ன புஷ்பங்கள்? லீலி புஷ்பங்கள். அந்த லீலி புஷ்பத்துல வாசனை வருது. அந்த வாசனை வரும்போது அந்த எழுந்து வா, படுத்து கிடக்காத. அது பாருங்க, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாக்களின் சத்தம் நமது தோட்டத்தில் கேட்கிறது. இது என்னங்க? காட்டு புறாவின் சத்தம். நம்ம ஃபாதர் பர்க்மன்ஸ் காட்டு புறா. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தோலிக்க பாஸ்டருங்க. ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்கு தந்தை அப்படிதான் சொல்லுவாங்க. பங்கு தந்தைன்னு அவரை கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பங்கு தந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக பாடல்கள் இருந்தார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கம் தீண்டாது. இது காட்டுப்புறா. எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள் புறாவே பாருங்க. 13 அத்தி மரம் காய் காத்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை. அந்த வாசனைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திராட்சை கொடிகள். அந்த திராட்சை கொடிகளை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த திராட்சை கொடிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 6வது அதிகாரம் 11 பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கிறோம், திராட்சை செடிகள் துளிர் விட்டு. அப்ப ஒரு குரோத். 2000 ரட்சிக்கப்பட்டேன், 2000 கடைசியிலேயே நான் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் குரோத்தை கொடுத்தாரு.
எனக்கு சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து ஓட கிருபை கொடுக்கிறார். திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளம் செடிகள் பூ பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். அங்க போகும்போது ஆண்டவர் எதை தேடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீலி புஷ்பத்தை தேடுகிறார். அந்த லீலி புஷ்பங்கள் தான் அது அந்த வாசனை உண்டாக்குறது. சரி, அதை தொய்ந்து நீங்க பார்க்கும்போது 2வது அதிகாரம் 15வது வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறுமிகளும் நமக்கு. இப்ப ஆண்டவர் எப்பவுமே ஒரு எச்சரிப்பு கொடுப்பாருங்க. இங்க 2 காரியத்தை பார்க்கிறோம். குழி நரி, சிறு நரி. இந்த குழி நரி, சிறு நரி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறான டீச்சிங்கை கொடுக்கும். ஆனா நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். நம்ம இப்ப டீச்சிங் உள்ள போறது இல்ல. அது அலர்ட்டா இருந்தா தான் அந்த வாசனை வீச முடியும். அடுத்து பாருங்க 16. என் நேசர் என்னுடைய, நான் அவர்கள், அவர் லீலி புஷ்பங்களுக்கு வந்துருச்சா. லீலி புஷ்பம் ஆண்டவருக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வாசனை வீசுகிற செடி, ஒரு பூ எதுனா லீலி புஷ்பம். அதைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். சரி, 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். என் பிரியமே நீ ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை. பழுது ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ டிஃபெக்ட், பழுதே இல்லை. சரி, பிதாவாக்கிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா பிரியமே, பிரியமே. வாசிப்போமா? லூக்கா 3வது அதிகாரம் 17வது வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இடத்துல பிரியமா இருக்கிறேன். ஏன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் முள்முடியை சூடுகிறார். அவங்களுக்கு தனியாக ஒரு செய்தி கொடுத்துட்டேன். 2 வகையான முள்முடியை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று வார்த்தைங்கிற முள்முடி. அந்த வார்த்தைங்கிற முள்முடியும் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி. ரியல் முள்முடி பினா கிறிஸ்ட அதையும் ஏற்றுக்கொள்ள ரெடி. அதுக்கு முன் அடையாளமாக ஞானஸ்தானம்ங்கிற ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார். இந்த கீழ்ப்படுகிறாரு. இங்க அவருடைய பிரியத்தை காட்டுறாரு. எங்க வர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே வசனத்தை லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனத்துல 3:22 அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன். நீர் இங்க பார்க்க இவர், இவர்னா கிட்ட நிக்கிறாரு. இவர் ஒன்னா இருக்காங்க. இவர் நீர் சொல்றது ஒருத்தர் தான். நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்களிடத்திலே பிரியமா இருக்குது. அப்ப பிரியமா இருக்கிறார்னா அவர் கீழ்ப்படுகிறார். அந்த கீழ்ப்படுதல் எப்படி கீழ்ப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேதுரு எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 2வது அதிகாரம், முதல் அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 16 சென்ட்ரல் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும். வல்லமை வருகை நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் நாம ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணணும். சென்ட் அடிச்சுட்டு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வீடு ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணி அவர் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவின் வல்லமையும் வரையும் உங்களுக்கு அறிவித்தோம். வல்லமை வருகை அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, இவர் என்னுடைய, இவர் இவர் இங்க பார்க்க உங்களை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இடத்துல பிரியமான இருக்கிற என்ற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து, உன்னதமான மகிமை. இப்ப இந்த மனவாட்டிய அந்த உன்னதமான மகிமைக்கு கொண்டு போறோம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு எதுக்குன்னா நம்மளை மகிமைக்கு கொண்டு போறோம். இன்னைக்கு வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். பிலிப்பர்ல உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, somehow anyhow, எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எல்லாம் எனக்கு தகுதி வரும். அதற்காகத்தான் இந்த ஓட்டத்தை ஓடுறேங்கிறாரு. அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது நாங்க அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு பால் சொல்கிறார். இது எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சத்தம் நம்மளா கொண்டு போனோம். சரி, ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்ட போறேன். பைபிள்ல அவரும் ஆண்டவரும் அவங்களால இணைந்து நடந்து போனாங்க. ஏனோக்கு வாசிப்போமா? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது. ஏனோக்கு, இந்த ஏனோக்கு
பூமியில் இருக்கார். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கார். இந்த பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரால இந்த ஏனோக்கு அப்படியே அட்ராக்ட் பண்றாரு, ஈர்த்து அவர் பரலோகத்துல இருந்து கீழே இறங்கி ஏனோக்கோட நடக்கிறார். ஒரு மனிதன், நம்மை போல பாடு உள்ள மனிதன் ஏனோக்கு. 22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றார். மெற்று தேவனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குமாரனையும் குமாரத்தையும் பெற்றார். ஏனோக்கு இருந்த நாட்கள் 365 வருஷம். 365 வருஷத்தை நான் எப்படி உங்களுக்கு சொல்லிருக்கேன்னா 365 நாள். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. இந்த வருஷத்தை முடிக்க போறோம். இப்பதான் இந்த வருஷம் ஆரம்பிச்சாப்ல முடிய போறது. பிறக்குது வருஷங்கள் எல்லாம். ஆனா அவர் நடக்கிறார். இவரு பரலோகத்துக்கு போனாரு. ஆனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த வாசனை வீசி அவர் இருக்கிறார். பாருங்க 24 ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டே காணாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் ஏன் இந்த ஏனோக்கை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் காரணத்தை பார்த்து நம்ம முடிக்க போய் ஒரு நபர் ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணுகிறார். எதனால அட்ராக்ட் பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். 11:5 விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசங்கிற ஒரு வாசனை வீசுது. யார்ட்டு இருந்து ஏனோக்கு. அந்த விசுவாசம் வாசனைங்கிறது பரலோகத்துக்கு போகுது. அது ஒரு லீலி புஷ்பத்தின் வாசனை மாதிரி. பரலோகத்தில் அந்த ஆண்டவர் இறங்கிட்டார். இதை நான் முகர்ந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாதிரி வாசனையை முகர்ந்து பார்த்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். இதை வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை காட்டுறேன், அப்பதான் அந்த வாசனையை நுகர்ந்தாரு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20 வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பிராணிகளையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்து மேல் தகன பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். இது பலி செலுத்துறதுல கிடைக்கிற ஒரு வாசனை. ஆனா வாழ்க்கையே ஒரு வாசனையா மாறுது ஏனோக்கு. அதுக்கு காரணம் விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரம் 5 வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ராட்சர். நம்ம மரிச்சு போகணும், இல்லைன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பரலோகத்துக்கு போகணும். ஆனா இவர் நடந்து கொண்டே இருக்கிறாரு. அந்த எடுத்துக்கொண்டார். காரணம் விசுவாசம். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொண்டான். பிரியமானவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து பிரியமானவன். புறாவை பார்த்து மினிய பிரியமானவன்கிறார், மனவாட்டிங்கிறார், ரூபவதிங்கிறார், உன்ட்ட குறைய இல்லைங்கிறார். ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டது காரணம் இங்க ஒன்னே விசுவாசத்தினார். 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா ஆண்டவருக்கு ஒரு வாசனை வேணும். அது என்ன வாசனை? விசுவாசம். அது எப்படி விசுவாசத்தை நீங்க பார்க்க முடியும்? எஸ். உங்க வாழ்க்கையில ஒரு ஓட்டத்தை ஓடுறீங்க. ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க. அந்த ஓட்டத்தை ஓட 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 அவர் அந்த வாசனை நுகர்ந்து கொண்டே இருக்கிறார். அடுத்து பாருங்க. ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேர்தலுக்கு பலனடிக்கிறவன் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் யார் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனவாட்டியுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அதனால்தான் ஆண்டவர் அந்த மனவாட்டி லீலி புஷ்பத்தினுடைய வாசனையை பார்த்து ஈர்க்கப்பட்டு வருகிறார். வந்து தேடுகிறார். லீலி புஷ்பத்தை மலர செய்கிறதுக்கு பனியை போல் இறங்குகிறார். இறங்கி அந்த வாசனை வரணும். இந்த வாசனை வரும்போது இது என் மனவாட்டி, இந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. எத்தனையோ வாசனைகளை நாங்கள் நுகர்ந்திருக்கிறோம் ஐயா. ஆனாலும் எங்களிடத்திலிருந்து மனவாட்டிலிருந்து ஒரு வாசனை வர வேண்டும் ஐயா. அது லீலி புஷ்பத்தினுடைய வாசனை. அதில் ஆண்டவர் ஈர்க்கப்பட்டு வருவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.